கல்யாணத்தை பிடிக்காம சில்க் சுமிதா வீட்டை விட்டு ஓடி போறா. நடிக்கிற கனவுக்காக சென்னைக்கு ஓடி போறா. அங்க ஒரு ஸ்டூடியோல வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்கா. அங்க அவளை வேணான்னு ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஆனா அவ உள்ள போய் எனக்கு நடிக்கிறதெல்லாம் விருப்பம் இல்ல, டான்ஸ்ல தான் விருப்பம்னு சொல்றா. நான் நடிக்கிறதுக்காக என்ன வேணா பண்ண தயார்னு சொல்றா. உடனே அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர், உன் மூஞ்சில என்ன இருக்கு, கிளாமரே இல்ல, 3 நாள் பட்டினியா கடந்த மாதிரி இருக்கு, இந்த 10 ரூபா ஏதாவது வடைய வாங்கி சாப்பிடுன்னு குடுக்கறாரு. அவளும் அதை வாங்கி பக்கத்துல இருக்க தியேட்டருக்கு போய் சூப்பர் ஸ்டார் படம் பாக்குறா. படம் பார்க்கும் போதே ஒருத்தன் தொடைய சுரண்டான். 20 ரூபா காசு தரேன் வரியான்னு கேக்குறான். சாகுற நிலைமையில இருக்கிற உனக்கு இது தேவையான அவனை 2 போடு போடுறா. அடுத்த நாள் அவகிட்ட கிளாமரே இல்லன்னு சொன்னவன் கிட்ட போய் அந்த 10 ரூபாயை திருப்பி கொடுக்கறா. அந்த இடத்துல ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. சாட்டையாலே அடி வாங்கிக்கிட்டு டான்ஸ் ஆடணும். அங்க இருந்த மத்த பொண்ணுங்க யாருமே ஆட மாட்டாங்க. நான் ஆடுறேன்னு சொல்றாங்க சில்க். அவங்களே தன்னைத்தான சாட்டையில அடிச்சுக்கிட்டு சூப்பரா ஆடுறாங்க. சில்க் ஆடுறது எல்லாத்தையும் வீடியோ ஷூட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் படம் வெளியே வரதுக்கு முன்னாடி படத்தை போட்டு பாத்துட்டு இருக்காரு. அந்த ஸ்கிரீன்ல சில்க் ஆடுறத பார்த்த டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டரை செருப்பு கலத்தி அடிக்கிறாரு. என்னடா படம் எடுத்து வச்சிருக்கீங்கன்னு ஸ்கிரீன்லயும் செருப்பை தூக்கி வீசுறாரு. ஒரு நாள் நான் வரல, என்னென்னமோ பண்ணி வச்சிருக்கீங்க, இந்த பாட்டு படத்துல வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வேகமா கிளம்பிடுறாரு. சில்க்கு ரொம்ப ஆவலா தான் நடிச்ச படத்தை பாக்குறதுக்கு தியேட்டருக்கு போறாங்க. படம் முழுக்க வரலையேன்னு சில்க் அழுதுகிட்டே போயிடுறாங்க. அப்ப அந்த படம் ஓடவே இல்ல. படத்தோட ப்ரொடியூசர் அந்த ஐட்டம் சாங்க பார்த்துட்டு மிரண்டு போயிடுறாரு. ப்ரொடியூசர் டைரக்டர் கிட்ட எதுக்கு இந்த பொண்ணு நடிச்சதை கட் பண்ணன்னு 2 பேரும் சண்டை போடுறாங்க. அப்புறம் இந்த பாட்டை எல்லா தியேட்டர்லயும் சேர்த்து திரும்பவும் இந்த படத்தை ரீ ரிலீஸ் பண்றாங்க. பட்டையை கிளப்பி படம் ஓடுது, கூட்டம் அலமோதுது, தியேட்டர் எல்லாம் கல்லா கட்டுது. ப்ரொடியூசர் ஒரு பாட்டுலயே இப்படின்னா இவளை வச்சு ஒரு படம் எடுத்தா அப்படின்னு இவளை தேடி கண்டுபிடிக்க சொல்றாரு. யாரு என்னன்னே தெரியாது சார்னு சொல்றாங்க. இந்த பொண்ணு தெரியுமான்னு போட்டோ எடுத்துட்டு சென்னை ஃபுல்லா தேடுறாங்க. இங்க சில்க் சுமிதா சாப்பிட சாப்பாடு கூட இல்லாம தண்ணிய குடிக்கிறா. ப்ரொடியூசர் அவளை தேடி அவ வீட்டுக்கு போறாரு. உனக்கு நல்ல வாய்ப்பு காத்திருக்குமான்னு சொல்றாரு. ரேஷ்மாங்கிற பேரை சில்க் சுமிதான்னு மாத்துறாரு. ஒரு பாட்டுக்கு மட்டும் ஆடிட்டு போமான்னு அவளை கூப்பிடுறாரு. சூரியகாந்த்ங்கிற பெரிய நடிகரோட முதல் ஐட்டம் சாங்க்கு சில்க் ஆடணும். இவ்வளவு பெரிய ஹீரோவை பார்த்ததும் சில்க்குக்கு கையும் காலும் புரியல. ரொம்ப சொதப்புறா, அவளால ஆடவே முடியல. ஹீரோ இவளால ஆட முடியாதுன்னு பேக்கப் சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்ட் 2ல பாருங்க. மறக்காம இனி வாய்ஸ் ஸ்கிப் பண்ணிக்கோங்க.